ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம், குருவே சாய்ராம், புது கடாட்சம். இன்றைக்கி எதை பார்க்கலாம்னா அனுமனோட அவதாரத்தை பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நேற்று என்ன பார்த்தோம்? பக்தி அப்படின்னு பார்த்தோம். அனுமனோட பக்தி போல் இருக்கணும்னு பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ கிருஷ்ணர் பலராமனை அனுப்பி அனுமனை கூட்டிகிட்டு வர சொன்னார். எதுக்காக? பலராமனோட அகங்காரத்தை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த லீலை நடத்தினார் இல்லைங்களா? இப்போது மனுஷாலும் அந்த மாதிரி ஆட்டம் போடும்போதெல்லாம் பார்த்துட்டு பகவான் அமைதியாக பார்த்துட்டு தான் இருப்பார். எப்போ அதுக்கு தக்க டைம் வருதோ அப்போ அவங்களோட கொட்டத்தை அடக்கணுன்ட்டு இந்த மாதிரி பலராமனோட கொட்டத்தை அடக்கினார் பார்த்தீங்களா? அதுபோல் மனுஷாளுக்கும் அந்தந்த டைம் வரும்போது அவங்களோட கொட்டத்தை அடக்கணும் அப்படின்ட்டு ஒரு லீலையை நடத்துவார். வாழ்க்கைங்கிறது சக்கரம் தானே. இப்போ நம்மளோட பெரிய ஆளுங்க இல்லை அப்படின்னு இருக்கும்போது அடுத்தடுத்த ஆளுங்களை அனுப்பி அனுப்பி அவங்கவுங்களோட அந்த கொட்டத்தை அடைக்கின்றே இருப்பார் இல்லைங்களா? அதுக்கு தான் சொல்கிறது, நான் என்ற அந்த அகம்பாவமே வேணாம் அப்படின்னு சொல்கிறது அதுக்காக தான். சரி, இப்போது அனுமனோட அவதாரம் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு நாள் கைலையில் பரமேஸ்வரர் உட்காந்துட்டு ராமா ராமா அப்படின்ட்டு நாம ஜபம் சொல்லிகிட்டு இருக்கார். அப்போது சக்தி உமா பக்கத்தில் உட்காந்து கேட்டுகிட்டே இருந்துட்டு, உங்களோட நாமத்தை விட அந்த ராமா அப்படிங்கிறது அதிக வலிமை கொண்டதா அப்படின்னு சிவன்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்போது பகவான் என்ன சொல்கிறார்? இப்போ உன்னுடைய அண்ணன் மகாவிஷ்ணு பூலோகத்தில் மனித பிறவி எடுத்து இப்படி தர்மப்படி எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக செயற்கரிய செயலை செஞ்சு அந்த ராமா என்ற அந்த நேம் ரொம்ப புகழ் பெற போகுது அப்படின்னு உமா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சரிங்களா? அப்போது அந்த ராமனுக்கு உதவியாக நான் போய் அவதாரம் எடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு உமாட்ட சொல்லிட்டு இருக்காரு, சக்தி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு சிவன். அப்போது அப்படின்னா நானும் அதில் பங்கேற்றுக்கணும் அப்படின்னு சக்தி கேட்டுட்டு இருந்தப்ப, அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு சிவன் 11வது அவதாரமாக ருத்ர அவதாரம் அனுமன். அனுமன் சிவனோட அம்சம் இல்லைங்களா? அப்போது ருத்ர அவதாரமாக அனுமனாக அவதரித்தார். அப்போது அனுமன் சிவன். அப்போ சக்தி யாருன்னா அனுமனுடைய வாள் இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த வாளாக நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுமன் சிவன், அனுமனுடைய வாள் சக்தி. இப்போது அனுமனுடைய வாள் எவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருந்துச்சு இல்லைங்களா? எவ்வளோ பலம் கொண்டது. அதை வச்சுட்டு என்னென்ன பண்ணாருன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அப்போது எப்படி அந்த வாளுக்கு அவ்வளோ வலிமை கிடைச்சிது அப்படின்னா, அந்த வாள் சக்தி. அனுமன் சிவன், வாள் சக்தி. ஆகையினால அந்த வாளுக்கு அவ்வளோ சக்தி கிடைச்சிது. சரிங்களா? அப்போது என்ன சொல்கிறார்? இந்த மாதிரி ராமன் பூலோகத்துக்கு போய் அவதாரம் எடுப்பார், மகாவிஷ்ணு அவதாரம் எடுப்பார். நான் தாசனா பணியாளனாக போய் அவதாரம் எடுக்கலான்னு இருக்கேன். அப்படி போகும்போது இப்போ அந்த தலைவனுக்கு பணியாளன் கொஞ்சம் ஒரு படி கீழே தான் இருக்கணும் இல்லைங்களா? அதனால் மனித பிறவியாக வேணாம், இப்படி குரங்கா போகலான் இருக்கேன் அப்படின்னு சரின்னு அனுமனாக போகலாம் அப்படின்னு யோசனை பண்ணி சொல்லிட்டு இருக்க. சக்தியும் சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு வாளாக அவங்க கொடியை வந்துட்டாங்க. அப்போது எதுக்கு அந்த அனுமனாக அந்த அவதாரம் எடுக்கணும்னு முடிவு பண்ணாதுன்னா, சிவன் ராவனை ஒரு டைம் நந்தியை பார்த்து கேலி பண்ணிட்டு இருக்கான். உன்னோட முகம் குரங்கு முகம் மாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேலி பேசி சிரிச்சுட்டு இருந்தான். அப்போது அதை கேட்ட உடனே நந்தி கோபம் வந்துடுச்சா நந்திக்கு, நீ என்னை குரங்கு முகம்னு திட்டிட்டியா? ஒரு நாள் உன்னுடைய ராஜ்யமே இந்த குரங்கால் அழிய போகுது அப்படின்னு சொல்லி நந்தி சொல்லிட்டாரு. அப்போது
சிவன் யோசித்தார், அந்த நந்தி சொன்னதும் பழிக்கணும், ஆகையினால நான் வந்து குரங்கா அவதாரம் எடுத்து போய் அனுமனாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவதாரம் எடுத்தார். சரிங்களா? அப்போது எப்படி எப்படியெல்லாம் அப்படியே கணக்கு போட்டு பகவான் பண்ணிகிட்டே அதாவது பார்க்கலாம் இல்லைங்களா? எதுவுமே அப்பப்போ எதுவுமே செய்ய மாட்டார். அதுக்கு தக்க டைம் எப்போ வருதோ அப்போ வந்து அந்த வேலையை செய்வார். அப்போ வந்து ராமனாக வந்து தர்மப்படி எப்படி வாழணும், எப்படி ஒரு மனிதன் எப்படி நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ராமன் வந்து வாழ்ந்து காட்டினார் இல்லைங்களா? அப்போது அனுமனை பற்றி பார்க்கும்போது ராமாயணத்தில் மிகச்சிறந்த கதாபாத்திரம் யாருன்னா அனுமன் சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அனுமனோட பக்தி ரொம்ப அதிகம். அப்போது நாம் எப்படி பக்தியில் எப்படி இருக்கணும், அனுமனை போல் ரொம்ப பக்தியாக பாசமாக நடந்துக்கணும் இல்லைங்களா? சரி, இப்போ வந்து இதை பார்த்தோம், தியானம் பண்ணும்போது தியானம் பண்ணதை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? தியானம் பண்ணும்போது ஏன் வந்து மனசை கவனிங்க அப்படின்னு சொல்கிறதுன்னா, மனம் வந்து அதாவது நாமளே அந்த மனசுக்கு அந்த நினைப்பை கொடுக்கலைன்னாலும் அதுவே தானாக ஓடிக்கிட்டே இருக்குதில்ல அப்படின்னு நேற்று பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ வந்து அதுக்கு என்ன பண்ணணும், அதான் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா? அந்த வந்து சுவாசம் உள்ளே போகும்போது அந்த பல எண்ணங்கள் உள்ளே போகும், சுவாசம் வெளிவரும்போது பல எண்ணங்கள் வெளியே வரும். அப்போ வந்து உள்ள என்னென்ன எண்ணங்கள் போகுதோ வருதோ வந்து அதுபடி நம்மளோட அந்த தாட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் யாரோட வேலைன்னா நவகிரகங்கள் பண்ணுற வேலை நான் முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும், அது வந்து நம்ம கையில் இல்லை, அது பாட்டிக்கே அது அவங்கவுங்க வாங்கிட்டு வந்த கர்ம வினைப்படி தான் அதுவும் ஓடுது இல்லையா? மனமானது அவங்கவுங்க கர்ம வினைப்படி ஓடுது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த பயிற்சியெல்லாம் பண்ணி அப்படியே நம்ம வந்து பழக்கப்படும் போது தான் அந்த மனமானது அப்படியே அமைதியாகும். அதனோட ஓட்டத்துக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் நாம் நினைப்போம், ஏன் நம்ம கம்மனை தானே உட்காந்துட்ருக்கோம், எதுக்காக இப்படி ஓடுது, மனம் தானே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு யோசிப்போம் இல்லைங்களா? அப்போது அந்த நம்மளோட கர்ம வினை அந்த விதி எல்லாமே சேர்ந்து தான் நம்மளோட அந்த ஓட்டத்தை வந்து எண்ணங்களை வந்து அது வந்து இது ஓடிக்கிட்டே இருக்கும். நாமளாக சிந்திக்கலைன்னா கூட அந்த எண்ணமானது ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து அப்படியே அமைதியாக மூச்சு பயிற்சி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த எண்ணமாவது அப்போ தான் கம்மியாகும். அதனால தான் தினமும் ஒரு 10 நிமிஷமாவது பண்ணுங்கன்னு சொல்கிறது. சரிங்களா? அதுவும் இப்போ வந்து மார்கழி மாதம் இல்லைங்களா? விடியகாத்தால் மார்கழி மாதம் ஒரு மாதம் வந்து விடியகாத்தால் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக அந்த டைமில் நல்லா குளிச்சுட்டு விளக்கு பொருத்தும் போது அந்த 4 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணும்போது அது வந்து ஒரு வருஷமே செஞ்சதுக்கு உண்டான பலன் அது கிடைக்கும். அவ்வளோ மகிமை வாய்ந்தது மார்கழி மாதம். அதனால் அந்த மாதத்தில் நாங்கள் பண்ணும்போது அதனோட பவரே ரொம்ப தனி. இப்போ மார்கழி மாதம் வந்து எந்திரிச்சு பண்ணிகிட்டு இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணணும், காலையில் விளக்கு பொருத்திட்டு சீக்கிரமாக முடிச்சுட்டு என்ன பண்ணுவா, அப்போ முடிச்சிட்டோம் நாங்கள் சீக்கிரமாக நாங்கள் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சீக்கிரமாக முடிச்சுட்டு சரி கொஞ்சம் நேரம் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு தியானம்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு கவனிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி அதே கவனத்தில் முடிக்கும்போது என்னாகும், நாங்கள் கும்பிட்டுட்டு போய் தியானத்தில் உட்காரும்போது கூட என்ன ஆகும்னா அந்த தூக்கம் கவனமாகவே இருக்கும். முழிக்கும்போது நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து தூங்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்துலேயே முழிக்கக்கூடாது. முழிச்சோன்னு வைங்களேன் அந்த தூக்க கவனத்துலேயே இருக்கும். நீங்கள் வந்து அதை நினச்சிட்டிங்க இல்லையா? அதனால் உங்களுக்கு தூக்கம் வந்தாலும் தூக்கம் வரலைன்னாலும் கொஞ்சம் நேரம் முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் போய் தூங்க சொல்லும். அப்போ நீங்கள் போய் விளக்கு பொருத்திட்டு நீங்கள் வந்து தியானம் பண்ணும்போது கூட அந்த தியானத்தில் ஈடுபாடாக செய்ய முடியாது. அந்த பயிற்சி கூட முழு ஈடுபாடாக செய்ய முடியாது. செஞ்சு முடிச்சுட்டு போய் தூங்குவோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்துலேயே தான் இருக்கும். அதனால் நீங்கள் சீக்கிரமாக முடித்தா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. மார்கழி மாதம் சீக்கிரமாக முடிச்சுக்கோங்க. விளக்கு பொருத்தி வச்சுட்டு தியானம் பண்ணும்போது நீங்கள் வந்து
பண்ணிவிட்டு நாங்கள் போய் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு அந்த இது வந்து மைண்ட் செட் பண்ண வேணாம். சரிங்களா? பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த தூக்கம் கவனமாகவே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அதனால் சீக்கிரமாக முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு விளக்கு பொருத்தி வச்சுட்டு குளிச்சுட்டு விளக்கு பொருத்திட்டு தியானம் பண்ணும்போது அது ரொம்ப 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 இந்த மார்கழி மாதம் விசேஷமான மாதம். பகவான் வந்து நம்ம வீடு தேடி வர டைம் அந்த 4 to 6 கோல்டன் டைம். ஆகையினால் அந்த டைமை மிஸ் பண்ணாதீங்க. காலையில் சீக்கிரமாக முடிச்சுட்டு இந்த திருப்பாவை திருவெண்பாவை இதெல்லாம் போட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணும்போது அது உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப 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 நல்லது. மனசு காலையில் குளிச்சிட்டோன்னு வைங்களேன், அன்றைக்கி முழுக்க அப்படியே நல்லா இருக்கும், சுகமாக இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டோன்னு வைங்களேன், எங்களுக்கு அந்த டைமில் டிஸ்டர்பன்ஸே இருக்காது. இப்போ மீதி எந்த டைமில் போய் செய்யும் போதும் நம்மளுக்கு வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால் அந்த டைமில் யாரெல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்களோ அமைதியாக இருக்குமா, அந்த டைமில் நம்ம குளிச்சுட்டு சாமி கும்பிட்டோம்னா எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் அமைதியாக கும்பிடலாம். அந்த டைமில் கும்பிடும்போது ஆனந்தமாக இருக்கும். கும்பிட்டுட்டு உட்காந்து தியானம் பண்ணும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்போது மார்கழி மாதம்னா வாசலில் கூட 2 விளக்கு வைக்கிறது அவ்வளோ விசேஷம், ரொம்ப ரொம்ப விசேஷம். சரி, மார்கழி மாதம் ஒவ்வொரு வருஷமுமே வந்து நான் விடாமல் பண்ணிகிட்ருக்கேன். மார்கழி மாதம்னா 4 மணிக்கு முடிச்சுக்குவேன். முடிச்சுட்டு குளிச்சுட்டு படப்படன்னு எல்லாம் குளிச்சுட்டு வாசல்லாம் கூட்டிட்டு விளக்கு பொருத்திட்டு வாசல்லையே 2 விளக்கு வச்சுட்டு அப்பயே சாமிக்கு நெய்வேதியெல்லாம் பண்ணி பூஜை பண்ணிவிட்டு அப்புறமா வந்து தியானத்தில் சாமி ரூம்லேயே உட்காந்துருவேன். அப்போது அப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னா அன்றைக்கி நாள் முழுக்க அவ்வளோ நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்களேன். இப்போ நம்மளுக்கு என்ன இதாக இருந்தாலும் பகவான்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிட்டோன்னு வைங்களேன், நம்மளோட அந்த மனசு வந்து லேசாகிடும். அப்போது பகவான்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம பாட்டுக்கு நாம் உட்காந்து பண்ணும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ அனுமன் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? அனுமன் வந்து எப்படி ஆன்ம சக்தி அவ்வளோ அனுமனுக்கு அதிகம் அப்படின்னா சிவனுடைய அம்சம். வாழ் வந்து சக்தி. சக்தின்னா சொல்லவா வேணும்? சிவன் சக்தி அது 2 பேருமே இருக்காங்கங்கும்போது அனுமனை பற்றி சொல்லவா வேணும்? ஆன்ம சக்தியை சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் ஆன்ம சக்தியில் ரொம்ப அதிகம் அனுமன் தான் இல்லைங்களா? அப்போது அனுமன் வந்து இந்த மந்திரத்தை சொல்லி கும்பிடும்போது எல்லா படையிலும் வச்சு எல்லா மந்திரத்தையும் சொல்லி கும்பிட்டதுக்கு சமானம். என்ன மந்திரம்னா, ஓம் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம் வத ராமதூத கிருபா சிந்து மத்காரியம் சாதய பிரபு அப்படின்னு சொல்லும்போது பகவான் அனுமனுக்கு ரொம்ப பிடித்த மந்திரம் அது. அப்படி சொல்லும்போது எல்லாமே சொல்லி எல்லா நைவேத்தியமும் வச்சு கும்பிட்டதுக்கு சமம். சரிங்களா? அப்போ பிள்ளையாரையும் அனுமானையும் ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்குவோம். அப்படி பிடிச்சிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை எந்த திசை நடந்தாலும் ஈஸியாக அதை கடந்து போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? பிள்ளையாரையும் அனுமானையும் கும்பிடும்போது அந்த சனி திசையே நடந்தாலும் அந்த டைமில் வந்து நம்மளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை இல்லைங்களா? அதுக்காக வந்து சனீஸ்வரனை வந்து போய் கட்டி வச்சதுக்கப்போ அனுமான் தானே விடுதலை பண்ணுவார். விடுதலை பண்ணும்போது நீ என்ன கேட்குறியோ நான் அது உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லும்போது அனுமான் என்ன கேட்பார்? என்னை வந்து கும்பிடுறவங்கள நீ எதுவும் பண்ணக்கூடாது, எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுமான போய் கும்பிடும்போது அவங்களுக்கு வந்து அந்த சனி திசையினால் பாதிப்புங்கிறது உண்டாகாது. சரிங்களா? அது வேறு இல்லாமல் அந்த சனி திசை நடக்கும்போது என்ன ஆகும்னா அந்த நரம்பில் தான் வலி கொடுப்பார். அப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்? நல்லெண்ணெய் ஃபுல்லாக உடம்பு முழுக்க நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது அந்த வலியானது நரம்பு வலியானது ஃபுல்லாக நல்லாயிடும். நீங்கள் நம்பிக்கையாக கும்பிடுங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே நல்லாயிடும். சரிங்களா? அப்போது நம்பிக்கையாக கும்பிடுவோம், விடாமுயற்சி செய்வோம், ஹாப்பியாக வாழ்வோம், ஜெயிச்சு காட்டுவோம். சரிங்களா? பாய். கேட்டதுக்கு மிக்க நன்றி.